தம்பி ஜோசப், கொஞ்சம் நில்லப்பா. தம்பி ஜோசப், ஒரு சின்ன உதவி செய்யறியாப்பா? சொல்லுங்க அங்கிள். என் பையனுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை. ஐயோ, ஜனாதிபதி கிட்ட தூக்கு தண்டனை நிறுத்த சொல்லி கர்ணம் பண்ண வந்திருக்கப்பா. தம்பி, நான் போகிறதுக்கு லேட் ஆகும் தம்பி. கொஞ்சம் நீதிபதி கிட்ட கொடுத்துறியா தம்பி? கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துட்றாங்க, கவலையப்படாதீங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் தம்பி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போவோம் தம்பி. சொல்லுடா. என்ன சொல்லுடா, கதையா சொல்ல போறேன். அதுக்குல திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கிய, அதான் கேட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுடா. நம்ம விஷயத்துக்கு அப்பா ஒத்துக்கிட்டாரு வீட்ல, அப்புறம் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்படியா? என்ன சந்தோஷம் பொங்குதோ? சரி, நீ இப்ப எங்க இருக்க? ஏன்டா? உன்னை உடனே பார்க்கணும். சரி, நீ வீட்ல இரு, நான் இப்போ உடனே வர்றேன். ஜெனிஃபர், உன் கூட இருந்த இந்த 1 மணி நேரம் எனக்கு நேரம் போனதே தெரியல. என்னடா ஜோசப், ஃபீல் பண்றியா? 1 மணி நேரம் என்ன, லைஃப் ஃபுல்லா உங்க கூட தான் இருக்க போறேன். 2 பேரும் சந்தோஷமா இருக்க தான் போறோம். இன்னும் 1 மணி நேரம் தான் தம்பி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போவோம் தம்பி. விடுதலை தரும் சுவிசேஷம் உன் கையில் உள்ளது. அதை அறிவிக்க நீ தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து போகாதே. சுவிசேஷத்தை அறிவிக்க நீ செல்வாயா? இது உன்மேல் விழுந்த கடமை.